எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ளே மதியம் 3 மணி ஆயிடுச்சு. பசியில மயக்கமே வந்துடுச்சு. சரி கத்தாம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு சாப்பாடு ரெடியா அப்படின்னு கேட்டதுக்கு, சாப்பாடுலாம் ரெடியா தான் இருக்கு. கருவாட்டு குழம்பு சமைச்சு வச்சிருக்கா வந்து ஒரு புடி புடி அப்படின்னாங்க. அடடா! கருவாட்டு குழம்பு சாப்பிட்டு பல வருஷம் ஆயிடுச்சேன்ட்டு ஆவலாக ஓடோடி போனேன். ஆனா போன இடத்துல எனக்கு நடந்த அதிர்ச்சிய நீங்களே பாருங்க. என்னோட வாழ்நாட்டில இந்த மாரி கருவாட்டு குழம்ப நான் சாப்பிட்டதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. இதுதான் அந்த கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்புல கருவாடு தான் இருக்கு. மத்தபடி குழம்பு எங்கன்னு தெரியல. முருங்கைக்கீரையும், கைனி தண்ணியும் கலந்து வச்ச மாரி ஒரு குழம்பு. இதில கருவாடு அங்கங்க 2, 3 மிதங்கிட்டு இருந்துச்சு. எடுத்து பார்த்தேன். எனக்கு பார்க்கும்போதே ஒரு மாரி ஆயிடுச்சு. சரி பசியில எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எடுத்து கொஞ்சம் சோத்துல போட்டு பெனஞ்சு பார்த்தேன். எனக்கு அப்படியே ஒரு வாமிட் வர மாரி ஆயிடுச்சு. அப்படியே தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு மோர ஊத்தி கலந்து சாப்பிட்டேன். வெளிநாட்ல உள்ளவங்களுக்கெல்லாம் இதுதான் நெலைம. நாக்குக்கு ருசியா சாப்பிட முடியாது. அதனால தான் வெளிநாட்ல வரவங்கலாம் அந்த ஊறுகாய் டப்பா கொண்டுட்டு வராங்க.